ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே நாளில் 2 படம் பார்க்க போகிறோம். என்னடா படம் பார்க்குறது பெரிய விஷயமா பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என் லைஃப்பில் முக்கியமான சில படங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா, ட்ரெய்லரை பார்த்து காசு சேர்த்து வச்சு போன படம் அது மட்டும்தான், கோமாளி. அதுக்கப்புறம் தனியாக சோலோவாக போயிட்டு ஒரு த்ரில்லிங் படம் பார்க்கணுன்னு நினச்ச படம் சைக்கோ. இப்போ நான் பார்க்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரே நாளில் 2 படம் பார்த்ததே இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, போயிருக்கேன். ஒன்று விருமன், இன்னொன்று சீதாராமம். விருமன் மார்னிங் ஷோ போனேன், சீதாராமம் நைட் ஷோ போனேன். சேம் ஃபார்மெட்டில் இப்போ திரும்பி நடக்க போகுது. அது எப்படின்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன, அதாவது மே 3 ரிலீஸ் ஆன அரண்மனை 4 அந்த படத்தை மார்னிங் ஷோ பார்க்க போகிறோம். ஸ்டார் படத்தை நைட் ஷோ பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். சினிமா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியேங்க, காலையில் எங்கள் வீட்டு பார்த்துருக்கிற வெங்கடேஸ்வரா அப்படின்ற ஒரு தேட்டரில் அரண்மனை 4 பார்க்க வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டிடிஎஸ் குவாலிட்டியில் பேய் படத்தை பார்க்குறது ஒரு தனி ஃபீல் தான். அதுவும் நம்ம அரண்மனை 4 மிரட்டிட்டாங்க. படம் ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே போரே அடிக்கலைங்க. சும்மா ட்விஸ்ட்டாக ஓப்பன் பண்ண படமே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் பார்த்துட்டிங்க பாருங்கள், இந்த சாங்கு பிச்சுட்டாங்க. அதுவும் சிம்ரன் மேமும் குஷ்பு மேமும் அந்த ஒரு வைபோடு ஆடவும் சைடில் கிளைமேக்ஸ் ஓடிட்டுருங்க பாருங்கள், தரமாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சிஜியை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சாமியே இறங்கி வந்து வில்லனை கொள்கிற மாதிரி வேறு லெவலுங்க அதெல்லாம். அப்புறம் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தா அந்த அச்சச்சோ சாங்கும் ப்ளே ஆச்சுங்க. ஆடியன்ஸில் பாட்டே வராதுன்னு நினச்சி டிசப்பாயிண்ட் எஞ்சி போகும்போது பாட்டு போட்டாங்க. சாம வைப்புங்க. இந்த பாட்டுக்காகவே எஞ்சி போனவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. திரும்ப மொத்தத்தில் அரண்மனை 4 ஒரு தரமான படம் தான். அடுத்து நான் போகணும்னு நினச்சி எதிர்பார்த்த ஸ்டார் படம் நைட் 8:30க்கு ஃபோரம் மாலுக்கு வந்துட்டோங்க. பிகாஸ் நைட் ஷோ. ஒரு மாலில் போய் படம் பார்க்குறதுன்றது ஒரு தனி ஃபீலிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம படம் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, மாலையும் சுற்றி பார்க்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காகவே நான் மால் புக் பண்ணுவேன் எப்போவுமே. அதுவும் ஃபோரம் மாலில் பலாசோ அப்படின்ட்டு பிவிஆரோட ஒரு வெர்ஷன் ஆஃப் தேட்டர் இங்கே இருக்குங்க. ஒரு 7-8 தேட்டர் இருக்குங்க உள்ள. ஒவ்வொரு தேட்டரும் சும்மா ரிச் லுக், ஈவன் பாத்ரூம் முதற்கொண்டு சும்மா ரிச் ஃபீல் கொடுக்குங்க. அதனாலே இந்த மால்ஸில் படம் பார்க்குறதுன்ற ஒரு தனி ஃபீல் தான். ஒரு வழியாக நாங்கள் பார்க்க போகிற தேட்டரில் என்டர் ஆகிட்டோம். எல்லாருக்கும் இந்த படத்தை நம்ம தேட்டரில் தாண்டா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கலங்க ஒரு படம். அப்படி அந்த ஃபீலை கொடுத்த படம் எனக்கு ஸ்டார். இந்த படத்தை கவின் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இளன் டைரக்ஷனுக்காகவும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அப்படி ஒரு படங்க. நான் யுவன் மியூசிக்கு ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதுவும் முக்கியமாக இந்த சாங்க்காக ஃபேன் ஆகிட்டேன்.
பாட்டோட பிளேஸ்மெண்ட்காகவும் அந்த ஓன்ற அந்த கோரஸ்க்காகவும் அந்த தேட்டரே கற்றுச்சுங்க. இந்த படத்தில் எனக்கு ஃபேவரட் டைலாக் இதுதாங்க. படத்தில் ஹீரோயின்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஹீரோயினோட இந்த செகண்ட் ஹீரோயின் ஜிமிக்கின்ற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த கிளைமேக்ஸில் இந்த ஷாட்டுக்காக தாங்க இந்த மொத்த படமுமே. நான் சொன்னேன்லங்க நைட் ஷோ பார்க்க வந்தேன்ட்டு, கொஞ்சம் ஆடியன்ஸோட கூட்டத்தை பாருங்க. இவ்வளோ பேரும் நைட் ஷோவில் இந்த படத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஸ்டார் படத்துக்கு எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஷோ தாங்க. நான் ஏன் இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து இந்த 2 படத்தை பார்க்குறதுக்கு இப்படி பண்ணுறது தான் நினைக்கிறீங்க? எனக்கும் இந்த மாதிரி ஒரு தேட்டரில் என் படம் ஓடணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதான் என் லைஃப் டைம் கோல் கூட. அது என்றைக்கு நடக்குதோ அது நடக்கிற அன்றைக்கி இந்த உலகத்துலேயே நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பேன்.